ஹாய் வணக்கம். அம்முனி தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்போ நம்ம பயிர் வகையில் தோசை செய்ய போகிறோம். நான் காராமணி பயிர் எடுத்திருக்கேன். இதில் கால்சியம் இரும்பு சத்து இருக்குது. இதில் விட்டமின் சி இருக்கிறதுனால உடம்புல இருக்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அதனால் வாரத்தில் நம்ம ஒரு நாள் நம்ம இது மாதிரி ஏதாவது செஞ்சு சாப்பிட்றது நல்லது. இப்போ இது எப்படின்னா, நான் ஒரு பங்கு காராமணி எடுத்திருக்கேன். அதுக்கு அரை பங்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். காராமணியை 8 மணி நேரம் ஊற வைக்கணும். பச்சரிசி 2 மணி நேரம் ஊற வச்சா போதும். பெருங்காயம் இது வாயு தொல்லை இருக்கிறதுனால பெருங்காயம், கட்டி பெருங்காயம் நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் தூள் பெருங்காயம் இருந்தால் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது நம்ம அரைச்சிட்டு மிக்ஸ் பண்ணும்போது இந்த பெருங்காய தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ காராமணியை தனியாகவும் இந்த அரிசியை தனியாகவும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தனித்தனியாக அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டோம். இப்போ தோசை மாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பெருங்காய தண்ணியும் இதில் விட்டுக்கலாம். உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். சால்ட் உப்பு போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். உப்பு உங்கள் டேஸ்ட் பார்த்துக்குங்க போட்டுட்டு. இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தோசைக்கு நம்ம கார சட்னி அரைக்க போகிறோம். 3 வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 தக்காளி, 10 பல் பூண்டு, 4 காஞ்ச மிளகா, தாளிக்க கறிவேப்பிலை, 4 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கடுகும் உளுத்தம்பருப்பும் 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு எண்ணெய், உப்பு நம்ம தேவையான அளவு எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வதக்கி அரைக்கணும். வாங்கப்பா. இப்போ எண்ணெய் நம்ம இதை வதக்குற அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குவோம். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு வறுத்துக்கலாம். இப்போ மிளகா போட்டுக்கலாம். இப்போ பருப்பு மிளகாவும் வறுத்துட்டோம். நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். இப்போ பூண்டு வதங்கிருச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நம்ம வதக்கிறதுனால பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நான் 1/2 ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கிறேன். இந்த தக்காளி வெங்காயம் வதங்கிட்டோம். தக்காளி வெங்காயம்லாம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இதை நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இப்போ கல் காஞ்சிருச்சு. நம்ம தோசை ஊற்றலாம். இந்த மாதிரி ஒரே மாதிரி சுற்றணும், நடுவுலலாம் சுற்றக்கூடாது. இப்போ இதை சுற்றி எண்ணெய் விட்டுப்போம். இந்த பயிர் நல்லா வேகணும். இப்போ இது திருப்பி போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு திருப்பிட்டு வெந்த உடனே நம்ம எடுத்துடலாம். இன்னொரு தோசை ஊற்றிக்கலாம். இது நல்லா மெல்லிசாவே வரும். நாங்கள் எவ்வளோ தூரம் மெல்லிசா வேணுமோ அவ்வளோ தூரம் ஊற்றிக்கலாம். சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்தது மறுபடியும் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா தோசையும் செஞ்சுக்கலாம்.
இப்போ சட்னிக்கு வந்து பருப்பும் மிளகாவும் இந்த அளவுக்கு பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்ச வெங்காயம் தக்காளி போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வந்து சட்னி தாளிச்சிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டுக்கேன். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கேன். இப்போ வந்து குழந்தைங்களுக்கு சுண்டலாக காராமணியை செஞ்சு கொடுத்தா அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தோசை செஞ்சு கொடுத்தா சாப்பிட்ருவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக்ஸும் கமெண்ட்ஸும் போஸ்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.